வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சண்டே விளாக் பார்த்துட்டே இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய வங்கி கணக்கில் நம்ம சிறிது சிறிதாக சேர்க்கக்கூடிய பணத்தை எப்படி 1 லட்சம் வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 லேக்கை நம்ம சேர்க்குறது, எந்த விதமான அந்த பெனால்ட்டி அந்த டிடக்ஷன்லாம் இல்லாமல் சேர்க்குறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு சூப்பர் ஐடியா நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளனேட்ரியாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதில் வந்து வித் பிக்சரோட நான் கிளியராக உங்களுக்கு அதை இணைச்சிருக்கேன். ஸோ 2 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். இந்த வீடியோ உண்மைக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சண்டே விளாக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நான் வாக்கிங் போயிட்டு சூப்பரான ஒரு ஹோட்டல் காஃபி குடிச்சிக்கிட்டே நியூஸ் பேப்பரையும் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னியும் சூப்பரான சாஃப்டான தோசையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே குளிச்சுட்டு வீட்டில் தான் ப்ரேயர் பண்ணோம். எங்களுக்கு இன்றைக்கி சர்ச்சுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டிலே ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் போய் உழவர் சந்தையில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். ரேட்டெல்லாம் எக்கச்சக்கமாக ஏறி இருக்குது. வெறும் நான் ஒரு 110 ரூபா எடுத்துகிட்டு போய் என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்தேன், இதை வச்சு தான் இந்த வாரம் ஓட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா 3rd வீக் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸில் நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். எங்கே விட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் எனிவேஸ் அதனால் இருக்கிற காசை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அட் த சேம் டைம் நம்ம ஃபுட் விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். நான் புதுக்கோட்டையில் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சந்தை. வெள்ளிக்கிழமை ஈவினிங் சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு காய்கறி நல்ல நீங்கள் சீப்பாக வாங்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உழவர் சந்தை. ஸோ உழவர் சந்தையிலையும் நல்ல ரேட்டு சீப்பாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பாவக்காய் வாங்கினேன். அதுக்கு ரேட்டு வந்து கிலோ 100 ரூபா போட்டிருந்தாங்க. அப்போ நான் கேட்குறேன், 1/4 கிலோ வாங்கினேன்னா பாவக்காய் வந்து 1/4 கிலோ வாங்கி அளவு செஞ்சால் சூப்பராக எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். 100 காயோடு நாங்கள் வேறு ஏதாவது ஒரு காய் சேர்த்து செய்வோம். 1/4 கிலோ கேட்குறேன், 25 ரூபா சொல்லாமல் 40 ரூபா சொன்னாங்க. ஏன்னா 40 ரூபா சொல்கிறீங்கன்னா இது இந்த சின்ன பாவக்காய்னாங்க. பெரிய பாவக்காய் தான் 100 ரூபானாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. போர்டில் என்ன ரேட்டோ அதை தான் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வாங்கின காய்கறி. அதே மாதிரி சொரக்காய் லாஸ்ட் வீக் வாங்கினதும் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் இந்த வீக்குக்கு மெனு பிளான் போடணும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உழவர் சந்தை போயிட்டு வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா பசங்க அந்த இனிப்பு அப்பம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு இனிப்பு அப்பமும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளி வடை அந்த வெங்காய வடை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எங்கே இது வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பாலையா ஸ்கூல் கிட்ட ஒரு கடை இருக்கும், ஒரு வண்டி கடை. அந்த ஒரு பாலையா ஸ்கூல்லேருந்து முக்கத்தில் ஒரு வண்டி கடை, அந்த வண்டி கடையை ஒட்டி ஒரு டீ கடை இருக்கும். ஸோ அங்கே தான் வாங்குவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சின்ன வயசில் அந்த கடையில் ₹1 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு பஜ்ஜி வடையெல்லாம் போடுவாங்க, வாங்கி சாப்பிட்டேன். அந்த நாட்கள் நினைவு வந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ₹12. அதே மாதிரி காய்கறி நறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் காய்கறி நறுக்கும் பொழுதே இங்கே காய்கறி குப்பை போடுறதுக்கு ஒரு பச்சை கூடையில் கவர் வச்சுருவோம். ஸோ அதில் தான் வந்து ஒய்ஃப் வெங்காயம் அதெல்லாம் நறுக்கிக்கிட்டே வந்து குப்பை போட்டுட்ருந்தாங்க. ஏன்னா அப்பப்போ நம்ம குப்பையை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி தனியாக தான் வைக்கிறோம். ஸோ சுரக்காய் எலும்பு குழம்பு தான். ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் சளியாக இருந்ததுனால கொஞ்சம் சூப்பு போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு சுரக்காய் எலும்பு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், ரசம் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. குழம்பு இப்போ தான் தாளித்து விட்ருக்காங்க. ஸோ அதான் கொதிச்சிட்ருக்கு. இது இன்னும் நல்லா தண்ணியாக இருக்கிற குழம்பு கெட்டி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வற்ற விடுவாங்க. மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி நைட்டு நாளைக்கு வரைக்குமே வச்சுக்கலாம். ஸோ 2 நாள் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். அடுத்த நாளாக சுண்டை வச்சு யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. பையனுக்கு வந்து காய் இல்லை, எனக்கு ஏதாவது உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுங்கன்னா, காம்பினேஷன் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா சரி எப்படியோ பசங்க சாப்பிட்டா போகணுன்னா லாஸ்ட் வீக் வாங்கினா 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு பக்கெட்டு ஃப்ரை. ஸோ எனக்கு பர்சனலான ஃபேவரட் பார்த்திங்கன்னா, எனக்கு மட்டன் குழம்பு வைக்கிறப்ப லெமன் ஊறுகாய் கண்டிப்பாக இருக்கணும். வீட்டில் வந்து ஊறுகாய் இல்லை, அதனால் நான் போய் கடையில் போய் 5 ரூபா பக்கெட் 2 ஊறுகாய் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், குழம்பு வந்து இந்த பதத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வச்சுருக்கோம். ஸோ நாளைக்கு மதியமும் இதே குழம்பு தான் சுண்டை வச்சு யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாப்பாடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் வச்சாச்சு. ரைஸ் போட்டு
இந்த சொரக்காய் எலும்பு போட்டு சூப்பரான இன்றைக்கி லன்ச் வந்து சாப்பிட்டோம். மாமியார் வீட்டிலேருந்து கொஞ்சம் சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க பசங்களுக்கு, டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் சைடில் கொஞ்சமாக நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே லன்ச்சு. சூப்பராக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா 2 நாள் ஒர்க்கிங் டே இல்லையா, அதனால் சாட்டர்டே ஒர்க்கிங் டேங்கிறனால படுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மதியம் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எந்திரிச்சு பார்த்தா 5:30 மணி பாருங்கள், எப்படி இருட்டு கட்டிகிட்ருக்குன்னு. நல்லா மழை அடித்து ஊற்றிட்டுருக்கு. 5:30க்கு பிடிச்ச மழை, பால் கூட வாங்க முடியல. அதுக்கப்புறம் காஃபி மட்டும்தான் குடித்தோம். இடையிலே நான் போய் கூட குடிச்சிட்டு போய் பால் வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு தோசையும் மதியம் வச்ச எலும்பு குழம்பும் தான், அதை வச்சே வந்து இன்றைக்கி டின்னரும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் சிறிதாக போடுறவங்க எப்படி வந்து கொஞ்சம் வட்டி எக்ஸ்ட்ரா பெற்று நம்ம வந்து இப்போ நம்மளோட சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எனக்கு பணமே இல்லை அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் நீங்கள் கிடைக்க நீங்கள் சேர்க்கக்கூடிய சிறிதாக கூடிய பணத்தை நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே வாங்க. அது 10,000 ரூபாய் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சேமிப்புக்குன்னு செய்யக்கூடிய அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு, நெட் பேங்கிங், ஃபோன் பேங்கிங் எதுவுமே வச்சுக்காதீங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் தேவையில்லாத சார்ஜு. ஏடிஎம் கார்டுக்கு சார்ஜ் வருஷம் ஒரு தடவை பிடிச்சிருவாங்க. ஃபோன் பேங்கிங், நெட் பேங்கிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா மாதம் சில பேங்க்கில் 3 மாதத்துக்கு ஒருக்க பிடிப்பாங்க. அது எதுவுமே வச்சுக்காதீங்க. பணம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா சலான் ஃபில் பண்ணி போடுங்க, இல்லைனா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அதுக்கு பண்ணிடுங்க. உங்கள் சேலரி அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிறிதாக நீங்கள் சேர்க்கக்கூடிய பணம் 10,000 ரூபா வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேர்த்துருங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு சேமிப்பு ஆரம்பிக்கிறேங்கிறவங்க. ஸோ 10,000 ரூபாய் ரீச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபாயை அப்படியே என்ன பண்ணுங்கள், எஃப்டியாக போட்டுருங்க. 10,000 ரூபாய் தூக்கி எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு திரும்பி எகெயின் 1000 500 இவங்க எப்பப்பெல்லாம் உங்களால் சேர்க்க முடியுதோ சேர்த்து அடுத்த 10,000 வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த அடுத்த 2வது 10,000 வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எகெயின் எஃப்டியில் போடுங்க. இந்த மாதிரி 1 இயர் எஃப்டி போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10,000 ரூபாய் ப்ளஸ் அதோட வட்டி அப்படியே திரும்பி மெச்சூர் ஆகி உங்களோட அக்கௌண்ட்டில் விழும். திரும்பி அதை எஃப்டியில் போட்டுருங்க. எவ்வளோ பணம் வந்துச்சோ அப்படியே தூக்கி அதை எஃப்டியில் கியூமுலேட்டிவாக போடுங்க. இது அட் த சேம் டைம் நீங்கள் சிறிதாக சேமிக்கக்கூடிய பணமும் இந்த சைடு போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு எஃப்டி முடிய எகெயின் இப்போ 20,000 சேர்ந்துருச்சா, 2 10,000 எஃப்டியாக இருக்கா, 2 10,000 மெச்சூர் ஆனதுக்கப்புறம் 20,000 போடுங்க. இதே மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் அது 10வது தடவை நீங்கள் 10,000 ரூபாய் சேர்க்குறப்ப கண்டிப்பாக 1,00,000க்கு மேலே இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்ட எல்லா 10,000 ரூபாய்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி வந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி சேருங்க. 10,000 ரூபா மினிமமாக வச்சுக்கோங்க. 10,000 ரூபா சேர்ந்ததுக்கப்புறம் அதை எஃப்டியில் போடணும். இது செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம். இப்போ நீங்கள் 4வது தடவை நீங்கள் 10,000 ரூபா போடுறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு போட்ட எஃப்டி மெச்சூர் ஆகிடுச்சுன்னா திரும்பி அதை எகெயின் என்ன பண்ணுங்கள், எஃப்டியில் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அதை எடுக்காமல் எஃப்டியிலேயே ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும். எஃப்டிக்கான வட்டி கூட. நீங்கள் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா 3% வட்டி தான் கிடைக்கும். இதே எஃப்டியில் போட்டிங்கன்னா 6% மேலே வட்டி கிடைக்கும். அப்போ நீங்கள் சிறிதாக சேர்க்கக்கூடிய பணம் வந்து தேவையில்லாமல் விரயமாகாது. அந்த 1,00,000 சேர்க்கறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சேர்க்கக்கூடிய பணத்தை பொறுத்து தான் 1,00,000 ரூபாய் எவ்வளோ வருஷத்தில் அட்டைன் பண்ணணுங்கிறது உங்களுக்கு நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. ஸோ எல்லாராலையும் ஒவ்வொரு மாதமும் 5,000 எடுத்து வைக்க முடியாது. சில பேரால் 1,000 ரூபாய் எடுத்து வைப்பாங்க, சில பேர் கிடைக்க சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி கிடைச்சாலும் 10,000 வரவும் எஃப்டி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் சேமிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட், பேசிக் மெத்தட். இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்.